6 மணிக்கு மேலே யாரும் இந்த தடத்தில் நடக்க மாட்டாங்க. சாமி நடமாட்டம் இருக்கிறதுனால. எடப்பாடி ஆலச்சபாளையங்கிற ஊரில் வந்து இங்கே மோலானி மினிப்பன் கோயிலுன்னு அமைஞ்சிருக்குது. இது வந்து புராண காலத்து கோயில். மகாவிஷ்ணு வனவாசம் வரும்போது சூரியமலைக்கு அடிவாரம், அதுதான் சூரியமலை. சூரியமலைக்கு அடிவாரத்திலிருந்து உருவானது இந்த கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய காத்து சோகை, பில்லி, சுனி, ஏவல் எது செய்வேனா எது இருந்தாலும் இங்கே வந்து கட்டிக்கிட்டு போனால் நல்லாயிரும். இந்த கோயில் மண்ணை மிதிச்சா நல்லாயிரும். அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி பிள்ளைத்துருத்தின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா 7 கட்டில் ஒரு ஆழம் போட்டிருக்காங்க. அது இன்னமும் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி இங்க வாக்கு கேட்டு தான் செய்வாங்க. ஒரு கல்யாணமே பண்ணோம்னா கூட இந்த கோயில்ல வந்து அந்த படி வந்து பார்த்தீங்கன்னா 100ஆம் படி மகாவிஷ்ணு வந்து அவரோட தோல்ல சுமந்து கொண்டது இந்த படி இங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணி இங்க வச்சு அந்த இதுல தான் வந்து நம்ம வாக்கு போட்டு கேட்போம். அந்த வாக்குல என்ன வருதோ அது பிரகாரம் தான் நம்ம இங்க செய்வோம். இந்த கோயிலுக்கு கரண்ட் வசதி எதுவும் கிடையாது. கரண்ட்டுக்கு போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த சாமி வந்து ஒரே விளக்குல மட்டும்தான் இருக்கு. இது வரைக்குமே கரண்ட் இந்த பக்கம் போட்டோம்னா